இன்னைக்கு காங்கிரஸ்காரன் காலில் போய் உருண்டு தொங்கி கொண்டிருக்கிற அளவுக்கு விட்டாங்க. அவர் என்ன சொன்னாங்க? அமமுக எந்த காலகட்டத்திலையும் இதில் வந்து சேராது, கூட்டணியில் வந்து சேராது ஏற்றி கட்டிக்கிறாங்க. கூட்டணியோட இருந்து அந்த கட்சி தலைவியை விமர்சிக்கிறோம், அந்த கட்சியில் இருந்த அண்ணாவை சார் விமர்சிக்கிறோம். இது நிச்சயமாக கருணாநிதி நான் 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னார். ஒவ்வொரு மோசமான பொய் சொல்லுவோம் யாரும் இருக்க முடியாது. இது அவர் புரிந்துக்கணும். போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், துப்புரவு ஊழியர்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. தூக்கி சாக்கடையில் போட்டு நான் ஃபில் பண்ணுவேன், இளைஞர்கள் தெரியாத கொடுப்பேன், உருவாக்கணும்னு சொன்னேன். மொத்தத்திலே இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கு 44 கஞ்சாவும் கஞ்சாய் நிரப்பிய சிகரெட்டு எடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்றம் ரொம்ப அகம்பாவத்தோட எங்கள் கூட்டணி மிகவும் உறுதியாக இருக்கிறது, எங்களை யாரும் அசைக்க முடியாது, இதுலேருந்து யாரும் போக மாட்டாங்க, நாங்கள் அப்படி இப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு காங்கிரஸ்காரன் காலில் போய் உழுந்து தொங்கி கொண்டு இருக்கிற நிலைமைக்கு விட்டாங்க. இன்னும் காங்கிரஸ்காரன் பதில் சொல்லலை. நீ அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஆட்சியில் நீங்கள் பங்கு கொடுத்தீங்கன்னா உன்கிட்ட சேர மாட்டேன்னு சொன்னான். உன்னை அசிங்கமாக விமர்சித்து கொடுக்குறேன். இன்றைக்கி வேலுசாமி சொல்கிற வார்த்தைகளெல்லாம் கேட்டாங்கன்னா உண்மையில் ஒரு நாக்குட்டிட்டு சாவணும் திமுக. இன்னைக்கு அந்த மாதிரி அவர் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை நம்பி நாங்கள் இல்லை, நாங்கள் தனியாகவே எங்களால் ஆட்சியை முடிக்க முடியும்னு சொல்கிறார்கள். ஸோ இவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2 இலக்கத்தில் வாங்கியே தீருவோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்குது என்று சொல்கிறார். மற்றவங்களை வைக்க வேணாம் சொல்கிறார், நான் என் சின்னத்தில் தான் நிற்பேன், நீ சொல்கிற சின்னத்தில் தான் நிற்பேன். இப்படி அவங்களுடைய கூட்டணி சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நீ காங்கிரஸ் சேர்த்து நீ நின்றாலும் கூட காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தம் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான். அப்படிங்கிற நிலைமை மாட்டான். நீ காமராஜரை ரொம்ப அசிங்கமாக நீ சொல்லியிருக்க. காமராஜர் இதை விட கேவலமாக நீங்கள் விமர்சனம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு நீ காங்கிரஸ்காரனை போய் நீ திமுக ஓட்டு போடுனா போடுவாங்கல்ல, போட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்குது. அதனால் காங்கிரஸோட நீ கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டி இந்த 2027 நீ காலி, உன்னுடைய கதை முடிந்து விட்டது. ஸோ அதனால் உன்னுடைய கூட்டணி இன்னைக்கு அழிந்து போயிருக்கிறது. மிகச்சிறப்பாக, மிகவும் பதட்டப்படாமல், மிக கூலாக இருந்து கொண்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, எல்லாரும் என்ன சொன்னாங்க, அமமுக எந்த காலகட்டத்திலையும் இதில் வந்து சேராது, இந்த கூட்டணியில் வந்து சேராது, ஏற்றி கட்டியிருக்காருல்ல, அதுதான் வெற்றி. நீ அது வந்து இல்லை, நீ போன தேர்தலில் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் தோற்றத்துக்கு அமமுக ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கு அந்த அமமுக வந்துருச்சு. ஸோ வெற்றியை நோக்கி எப்படி அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். ஸோ அதே போல பல இடங்களில் எந்தெந்த காரணங்களெல்லாம் நமக்கு தோல்வி விட்டுருமோ அதெல்லாம் இன்றைக்கி சரிப்படுத்திட்டாரு. சரிப்படுத்திட்டு இன்றைக்கி வெற்றியை பயணித்து கொண்டிருக்கணும். அதே பொய்யான வாக்குகளை மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், இனியும் இவர்களை நம்ம அனுமதிக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் அவர்கள் நம்புவதற்கு மக்கள் தயார். எதிர்கட்சியாக அதிமுக செயல்பாடுகளில் எப்படி இருந்துச்சு 5 ஆண்டுகளில்? இல்லை, சிறப்பாக இருக்குது. அது ஒரு ஜனநாயக முறைப்படி ஸ்டாலினை எப்படி திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டுமோ அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால் சில பேர் சொல்கிறாங்க, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது அண்ணாமலை விமர்சித்த அளவுக்கு எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கவில்லை. ஆனால் அண்ணாமலையுடைய நிலைமை இன்னைக்கு என்ன, அது வேறு, விமர்சிக்கவில்லை, இன்னும் எதிர்கட்சியாக செயல்படவில்லை. அவர் என்னன்னா ஒரு ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை இந்த அரசு எப்படி செய்ய தவறியது என்பதை சுட்டி காட்டுவதில் நாங்கள் நம்பர் 1 இருக்கோம். அந்த காலகட்டத்தில் இருந்தோம். ஸோ அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் முதல் நாங்கள் சொன்னதுனால தான் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்த. இந்த 1000 ரூபாயை அவர் அசம்பிளியில் நீங்கள் பேசினாரு, எத்தனை தடவை பேசினாரு. நீங்கள் பொய்யான வாக்குகளை சொன்னீங்க. பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்க, இது வரைக்கும் கொடுக்கல. ஏறக்குறைய 2 வருடம் கடந்து போயிடுச்சு. 2 வருடம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இது அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம். நீங்கள் அந்த மாதிரி சொல்லி வாக்குகளை வாங்கிவிட்டு இன்றைக்கு ஏமாற்றுவீங்க. பிறகு என்ன சொன்னார், நீங்கள் அப்படி கொடுக்கணும், எல்லா பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் 1000 ரூபாயை, அதை கொடுக்காம இன்னும் ஏமாத்துறீங்க.
அதனால் நாங்கள் வந்தால் நிச்சயமாக 2000 ரூபாய் கொடுப்போம் என்பதை அவர் கொடுத்த பிரச்சனால இந்த 1000 ரூபாயாக கொடுத்தான் அவன். அதுக்கு திமுக கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு அசம்பிளியில் நாங்கள் எதிர்கட்சி எழுதிய கோஷத்தினால தான் இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ அதனால் இதனுடைய வெற்றி எங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வந்த வெற்றி தான். இவர் மூலயமா தான் வந்தது. இவர் மூலயமா அந்த வெற்றி வந்திருக்கிறது. அதே போல் மாணவர்களுக்காக உண்மையிலேயே நீ சொல்கிற இன்னைக்கு நான் சொல்லி தான் ப்ரெஷர் கொடுத்து தான் ஒரு 7.5% கொடுத்தேன்னு உன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கேன். நான் 10% மாற்றணும் ஆக்கியிருக்கணும்ல. அது ஆக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையே. ஸோ அதனால் இது மக்கள் ஒன்று எவ்வளோ தான் சொல்லி தான் இதெல்லாம் ஏமாற்ற முடியும். அதான் சார், இப்போ அண்ணாமலை சொல்லியிருந்தீங்க. அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை தவறாக பேசும்போது எப்படி அதிமுக அதை கையாண்டுச்சு, அவரை கூட்டணியில இருந்துலாம் விலகுனாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதாவது மத்தியில் ஆளும் அரசை எதிர்த்து அந்த கூட்டணியில இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்குலாம் பண்ணாங்க. அது எப்படி சார் நடந்துச்சு? நீங்க அண்ணாமலை இருக்காருல்ல, ஸோ நல்ல லீடர் தான். அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வளர்ப்பதற்கான அத்தனை முயற்சியும் அவர் பண்ணார். அதில் தன்னுடைய எல்லை எவ்ரிபடி ஹஸ் காட் அ லிமிட். ஸோ உன்னுடைய எல்லை எது என்பது நீ சரியாக வரையறுக்க வேண்டும். அந்த எல்லையை தாண்டுகிற பொழுது தான் பிரச்சனை. நீ அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியோடு இருந்து அந்த கட்சி தலைவியை விமர்சிப்பதும் அந்த கட்சியில் இருந்த அண்ணாவை விமர்சிப்பதும் நிச்சயமாக எந்த தொண்டரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதை நாங்கள் சொல்லி பார்த்தோம், தலைமைக்கு சொல்லி பார்த்தோம். இவர்கள் அதை கேட்பது அதுக்கான சரியான பதிலை கொடுக்கல. அதனால் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவருக்கோ எங்களுடைய தலைவிக்கோ எந்தவித அவமானம் உரிமையானால் அதற்காக எதையும் நாங்கள் தூக்கி எறியதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பது அவர் நிரூபித்தார். ஸோ அதனால தான் அது உடனே செட்டில் ஆச்சு. நான் அந்த தேர்தலில் நாங்கள் அவங்களோட கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டோம். பிஜேபியோட ஒன்று தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணி வைக்கல. என்ன எங்கள் கொள்கைக்கு எதிராக அங்கே போகிறப்படுது. நாங்கள் எனக்குமே அதை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். ஸோ அதன்படி நடந்து காட்டணும். இன்றைக்கு அவர்கள் அந்த தவறை உணர்ந்து அண்ணாமலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேற யாரும் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த மாதிரியான தவறுகள் நடக்கலை. அதனால ஒத்து போகணும். அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எப்போதான் பிஜேபியோட கூட்டணி வைத்தப்படும் முதல் சேர மாட்டார்கள். அப்புறம் பிஜேபியோட வச்சோம்னா ஐயோ பிஜேபியோட வச்சுட்டாங்க, பிஜேபியோட ஒருத்தரும் பிஜேபிக்கு அடிமையாயிடுவாங்க அப்படின்னா என்னன்னா இவருக்கு ரொம்ப பயந்து போயிட்டாரு. என்னென்னா அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சில ஊடகங்கள் கணக்காக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கணக்கு போடுறான். பாராளுமன்ற தேர்தல் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாங்க, இவங்க இவ்வளோ ஓட்டு எடுத்துக்கிட்டா அவங்க வெயிட் பண்ணிடுவாங்க, அதனால் எப்படியாவது சேர விடாமல் பண்ணணும் அப்படின்னு ஏதோ சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. அப்புறம் பிஜேபி ஒன்று சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லி எங்கே போய் சாப்பிட்டுது? நாங்கள் சொல்வதை தான் அவர் தான் அவங்க அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான் வழிநடத்தப்படும். இதுதான் லீடரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் லீடர். இந்தியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தான் அகில இந்திய ரீதியில் நாங்கள் லீடரு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடியார் தான் லீடர். நீ அவரே இன்றைக்கு அவர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று சொல்ல வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொல்ல வைத்திருக்கிறாரு. ஸோ மற்ற தலைவர்களும் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு மக்களும் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் 2026 தேர்தலில் எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு தான் சாத்தியம், வேறு எந்த மாற்றம் இருக்க முடியாது. 2 கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதிமுக 2 கொடுத்துருக்காங்க. அந்த முன்னெடுப்பு எப்படி இருக்கு? அந்த முன்னெடுப்புல எவ்வளவு மக்களுக்கு பயன்படுமான வகையில் அது இருக்கு? நிச்சயமாக. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, மக்கள் தமிழக மக்கள் மட்டும் ஒன்று தெளிவாக இருக்காங்க. அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு இருக்கும். திமுக வாக்குறுதிகளை சொன்னால் நிறைவேற்ற மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதிமுக வாக்குறுதிகளை சொன்னால் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதும் அவங்க அறிந்தது தான். அப்படின்னா எப்படி போன தேர்தலில் ஸ்டாலின் சொன்னதை அவங்க நம்பினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் கருணாநிதி இருந்தார். ஸோ கருணாநிதி நான் 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னார், தரல. ஒவ்வொரு விவசாயிகளும் இனாமாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் வீடு கட்டித்தரேன்னு சொன்னார். கல்வி கடனை ரத்து செய்கிறேன்னு சொன்னார். எதுவுமே அவர் செய்யலை.
ஸோ அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் அவர் ஸ்டாலின் வந்தார். அப்போ மக்கள் என்ன நினைத்தார்கள்னு சொன்னால், இவர் வந்து அவங்க அப்பா அளவுக்கு அயோக்கியமாக இருக்க மாட்டார், அயோக்கியமாக மாட்டார், அவ்வளோ போய் சொல்ல மாட்டார், இவர் மாறுபட்டு இருப்பார் என்று நம்பினாங்க. ஸோ போன தேர்தலில் அவர் சொன்ன வாக்குறுதியில் நம்பியதற்கு காரணம் அதுதான் காரணம். ஸோ அவர் சொல்லுகிறாரு, நான் ஒவ்வொரு நாள் காலையில் என் சொன்னே தானே சொல்கிறாரு, அவர் என் சொன்ன சொல்கிறாரு, அதனால் அதை நம்பலாம் என்று நம்பி தான் போட்டாங்க. இப்பொழுது புரிந்து கொண்டார்கள் கருணாநிதியே தேவையில்லை, இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு மோசமான பொய் சொல்லுவோர் யாரும் இருக்க முடியாது என்று அவர் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட எந்த காலகட்டத்திலையுமே அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். நீங்கள் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்து நாங்கள் என்னென்ன சொன்னோம், மடிக்கணி கொடுப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோம், சைக்கிள் கொடுப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோம், பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆடு மாடுகள் கொடுப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோம், கோழிகள் கொடுப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோம், ஸோ அம்மாவை அமைப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோம், அந்த மடிக்கணி கொடுப்போம் என்று சொன்னோம், தண்ணி பாட்டில் கொடுப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோம், சிமெண்ட் வலைகள் அம்மா சிமெண்ட் கொடுப்போம் என்று சொன்னோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுகிற கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறதுனா இவையெல்லாம் கொடுப்போம், பெண்களுக்கு 2000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு, அனைத்து பெண்களுக்கும். ஸோ அது ஒன்றை மாதிரி ஏமாற்ற வேண்டியது, அனைத்து பெண்களுக்கும் 2000 ரூபாய். ஸோ அதை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம். அதே போல் நீங்கள் உழைக்கும் மகளிருக்கு நீங்கள் ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், அது நிச்சயமாக கொடுப்போம். பஸ்ஸில் ஆண்களுக்கும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், அதையும் நிச்சயமாக கொடுப்போம். இப்படி நாங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் நிச்சயமாக மக்களை போய் சேரும். அதனால் இந்த 26 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியும் நிச்சயமாக மகத்தான வெற்றி பெறும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பத்திரிகையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய போராட்டங்கள் என்று ஒவ்வொன்றும் போடுறோம். இன்றைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், துப்புரவு ஊழியர்கள் போராட்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அத்தனை பேரும் ஏமாத்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு டாக்டர் மருத்துவர்கள்ட்ட போய் நீ அவர் நடத்துகிற போராட்டத்தில் போன தடவை நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு 50,000 சம்பளத்தை ஏற்றுன்னு சொல்லி பொய்யை சொல்லிவிட்டு இது வரைக்கும் அவங்க திரும்ப போராடி கலைச்சி போயிட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு போராட்டிங்க, அவங்க அந்த 50,000 ஏற்றது கூட உங்களுக்கு இது இல்லை. நீங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்திட்டு கடைசியில் கண்கட்டி நம்ம சூரிய நமஸ்காரம் மாதிரி நீ அவங்களுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்குறேன், காலையிலையும் மத்தியானம் கொடுக்குறேன், அது ஒரு துப்புரவு தொழிலாளர் காரி துப்பிட்டான். என்னென்னா அந்த சாப்பாடை எதில் குப்பை வண்டியில் எடுத்துட்டு வராங்க, குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு வந்து துப்புரவு தொழிலாளருக்கு நீ சாப்பாடு கொடுக்காம சாப்பிடுவாங்க, தூக்கி சாக்கடையில் போட்டு வீசி ஏற்றி விட்டு உன் சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று நீ சொன்ன அதை ஏமாற்றிட்ட, இன்னைக்கு சாப்பாடை கொடுத்து ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி எல்லா தரப்புமே நீங்கள் போன தேர்தலில் அவர்களுக்கு அதிகமாக வேலை செய்து அரசு ஊழியர்கள் தான். இந்த அரசு ஊழியர்களுக்கு அல்வா கொடுத்த மாதிரி வேறு யாருமே கொடுக்க முடியாது. அதாவது இவர்கிட்டே அரசு ஊழியர்கிட்ட காசு வாங்குவாங்கன்னா இவர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்கன்னா கடைசியில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது நீ இதை எடுத்துட்டு வா, அரிசி எடுத்துட்டு வா, நான் உண்மையை எடுத்துட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஊதி சாப்பிடுவோம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருடைய கான்ட்ரிபியூஷனே இருக்காமா, ஆனால் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இது ஒரு பிரமாணமான திட்டம் சொல்லி ஒரு சில அரசு ஊழியர்களுடைய தலைவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்க கொண்டு போய் மாலையை போடுறாங்க. இது பல பெரும்பான்மையான 90% அரசு ஊழியர்கள் வெறியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் இது அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிருக்கிறார். ஸோ எல்லாத்துலையுமே அதனால் எந்த நிலையிலையுமே இந்த ஆட்சி சரியான ஆட்சி இல்லை என்பது மக்களுக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாதுங்க. இது இளைஞர்களை இவர் ஏமாத்துற மாதிரி வேறு யாருமே ஏமாற்றிக்க முடியாதுங்க. இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன சொன்னார், ஸோ நீ எங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற வேக்கன்சி 2.5 லட்சம் வேக்கன்சி, இன்னும் 3 லட்சம் வேக்கன்சி, 5.5 லட்சம் வேக்கன்சியை நான் ஃபில் பண்ணுவேன், இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன், உருவாக்குவேன்னு சொன்னேன். மொத்தத்திலே இது வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கு 44,000 போஸ்ட் தான் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் போஸ்ட் சேர்த்து சொல்லுங்கள் 44,000. அதுலேயும் 15,000 பதவிகள் இது டெம்பரவரி பதவி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5.5 லட்சம் எங்கே இருக்குது, 44,000 இருக்குது. ஸோ இப்படி இளைஞர்களை ஏமாற்றிருக்கீங்க. ஸோ இளைஞர்கள் எப்படியாவது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி
நம்ம அரசு ஊழியருக்கு போகலாம்னு சொல்லி டிஎன்பிசிக்கு வந்தால் அது அதை விட அநியாயமாக இருக்குது. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த டிஎன்பிசி என்ன ஆகிருக்குன்னா, இன்றைக்கு அவர்கள் ரொம்ப கடுமையாக உழைத்து முதல் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி இப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கு வராங்க. ஸோ அதில் 9,000 பேர் வராங்க. ஸோ அவர்களை வரவழைத்து விட்டு எங்களது இதில் கம்ப்யூட்டரில் மிஸ்டேக்கு, அதனால் நம்பர் சரியாக வரல, உன் இடத்துல மாறி இருக்குது, அதனால் நான் கேன்சல் பண்ணுறேன்னா இதை விட அநியாயம் இந்த நாட்டில் எப்படின்னா இருக்க முடியும். ஸோ அதனால் இளைஞர்கள் மொத்தமாக அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் இல்லை, படிக்கிற பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. படிக்கிற மாணவர்கள் நீங்கள் பத்திரிகை இன்னைக்கு பேப்பரில் வருது, +2 மாணவனுடைய பையிலிருந்து கஞ்சாய் நிரப்பிய சிகரெட்டுகள் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த தலைமை ஆசிரியர் நடவடிக்கையை எடுக்கல, பயந்துக்கிட்டு. ஸோ இப்படி மாணவர்களையும் கெடுத்து, கல்லூரி மாணவர்களையும் கெடுத்து, இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காம இந்த வருங்கால சமுதாயத்தை இன்றைக்கு ஒரு ஸ்பாயில் பண்ணி இருக்கிறார். ஸோ இவைகளெல்லாம் ஒழிய வேண்டும் என்று தான் இந்த மக்கள் இன்றைக்கு அவர்கள் எதிராக திரும்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது 26 தேதியில் வெளிப்படும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி.